வந்து 23 டிசம்பர். இன்னைக்கு சாட்டர்டே என்ன நான் பிறந்த நாளாமா. அதாவது பிறந்த நாள்னா என் பர்த்டே இல்லை, என்னோட பர்த்டேல என்ன டே இருந்துச்சோ அந்த நாள் எல்லாமே என் பிறந்த நாளாமா. ஸோ காலைல வந்து தலை குளிக்கலாம் விடவே மாட்டாங்க வீட்டில், சரியான பிரச்சனை பண்ணிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் தலை குளிச்சு இப்போ தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து படிக்கணும். 7 நாள் அதுக்கு தான் லீவ் விட்ருக்காங்க. 7 நாள் 7 சப்ஜெக்ட். 7 நாள் இல்லை, 23 to 28. ஸோ 6 நாள் தான் வருது. 6 நாள் 6 சப்ஜெக்ட் படிச்சிடணும். ஸோ அதான் பிளான் இருக்குது இப்போது. ஸோ 6 சப்ஜெக்ட் முடிச்சிடணும். ஸோ இன்றைக்கி போய் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக படிக்கணும். ஒரு 6 மணி நேரம் படிக்கலான்ட்டு இருக்கேன். ரொம்ப வந்து ஐயோ ஃபுல்லாக படிக்கணும், ஒரு நாள் 24 மணி நேரம் 20 மணி நேரம் படிக்கணும் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் என்னால் முடியாது சத்தியமாக. ஸோ நானே ஒரு டைம் வச்சுருக்கேன், 6 மணி நேரம். 6 மணி நேரம் படி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. கைஸ் டைம் ஒரு 6:30 ஆச்சு. இன்றைக்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான்லாம் போட்டு வச்சேன். சரி 6 நாள் 6 சப்ஜெக்ட், இதை படிக்கிறோம் அதை படிக்கிறோன்னு. சரின்னு சொல்லிட்டு காலைல ஒரு 9:30 தான் எழுந்திரிச்சிட்டு ஆல்ரெடி போட்டிருந்தேன். இன்றைக்கி காலைல சீக்கிரம் எழுந்தோமே போய் குளிச்சுட்டு சாப்பிடும்போது சரி சாப்பிட்ற டைம் தானே கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஒரு மணி நேரம் தள்ளி ஒரு 1 மணி வரைக்கும் யூடியூப்லாம் சும்மா ரேண்டமாக வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட போனேன். அப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படுத்து தூங்கினேன் நல்லா. திரும்பி எழுந்திரிச்சேன். சரி ரொம்ப தூக்க கலக்கமாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம்னு சொல்லி யூடியூப் பார்த்தேன். பார்த்து மணி இப்போ 6:30 மணி ஆச்சு. ஒன்றும் புக்கே தொல்லை. பேசாமல் ஒய்ஃபை 2 நாள் பிடிங்கி விட்டலான்ட்டு இருக்கேன். இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கும் வந்து ஃபோன் இன்ஸ்டாகிராம் பிரேக் பண்ணிட்டேன். ஆனாலுமே வந்து என்னென்னா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள் தான். பைத்தியத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பைத்தியம் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இருந்தால் ரீல்ஸ் பார்க்குறேன்னு சொல்லி தான் ஃபோனில் டெலிட் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா லேப்டாப்பில் போய் லாகின் பண்ணி பட்டிருக்கேன். அப்புறம் லேப்டாப் சம்டைம் வந்து காலேஜில் தான் இருக்கேன்னா, இது நான் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணி மோர் தென் வீக் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னா யூடியூப்பில் போய் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் யூடியூப்காரன் வெரி மோசம். திரும்ப பார்த்த ஷார்ட்ஸே அனுப்புவான். இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்காது. ஒரு டைம் பார்த்தோன்னா அவனால் திரும்பி அதை கண்டே பிடிக்க முடியாது, எங்கே போயிருக்குன்னு தெரியாது. அதனால் ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சா கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த யூடியூப்காரன் டெய்லியும் டெய்லியும் ஒன்னொரு டைம் பார்க்க வச்சுட்டே இருப்பான். என்ன கேனத்தனமாக இருக்காதுன்னு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியும் இல்லை. பட் ஆனால் கருத்து இதுதான், இன்றைக்கி ஒரு ஆணியும் பிடுங்கல.